Hey guys, welcome back to Sree Bonsai Zone. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த அரச மரத்தை நம்ம வந்து ரீபாட் பண்ண போறோம். சோ ஏன் அப்படினா இதோட ரூட் வந்து கீழ போயிருச்சு, கிரவுண்ட் குள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு. சோ பாட் எல்லாம் உடைச்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம ரீபாட் பண்ண போறோம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சா பிளேட் வச்சு அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா உடஞ்சிருச்சு பாட்டெல்லாம். பாட்டையும் நல்லா உடச்சிருச்சு, ரூட் ஃபுல்லாக கீழே போயிருச்சு. ஸோ நம்ம அடியோட நம்ம இந்த ரூட்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும், கட்டாகுது. பாட்டு தனியாக வந்துருச்சு. எடுத்தாச்சு. ஒரு பெரிய மரம் போன்சாய் ஆக்சுவலாக இது நல்லா பாட்டவே இப்படி உடச்சிருச்சு. நல்லா பெரிய ரூட்டாக கீழே போயிருக்கு, 2 ரூட்டு போயிருக்கு. இங்கே ஒரு ரூட்டு, இது. ஸோ நம்ம இது வந்து போன்சாய் பாட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போது இந்த ரூட்டை கட் பண்ணி இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ பெரிய போன்சாய் ஆக்சுவலாக இது பாட் பண்ணி வச்சுருந்தா ரூட்டு கீழே போய் இந்த மாதிரி பெருசாகிடுச்சு, இன்னும் நல்லா ஆயிடுச்சு. ஸோ லுக் எல்லாமே நல்லா இருக்கும், ஒரு மரம் மாதிரியே இருக்கும் அப்படியே. ஸோ இந்த ரூட்டை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஸோ ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பாட்டில் வைக்கும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும், வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பெரிய ரூட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எல்லாம் இப்போ ரூட்டை கட் பண்ணியாச்சு. ஸோ முதல்றதுக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம ரூட் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்லேருந்து நல்லா டெவலப் ஆகும். நம்ம ஆணி வேர் வந்து கட் பண்ணிக்கிறோம். அது ஏற்கனவே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணால் தான் பாட்டில் நமக்கு வந்து இது கரெக்டாக வைக்க முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண இடத்துல நம்ம வந்து ஃபங்கிசைடை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுனால இந்த ரூட்டில் வந்து ரொம்ப இந்த டீகேட் அழுகி போகாமல் இருக்கும் ரூட் எல்லாமே. ஸோ செடியும் காஞ்சி போகாததுனால ஸோ ஈஸியாக ரூட் அடுத்த ரூட்டும் டெவலப் ஆகும். நம்ம எங்கெங்கெல்லாம் டேமேஜ் பண்ணிக்குமோ அது கண்டிப்பாக வைக்கணும். பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டீஃபோலியேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. மெஷ் வச்சு அடைச்சிக்கலாம் பாட்டோட ட்ரைனேஜ் ஹோலில். ஸோ அப்போ தான் மண் வெளியே வராமல் இருக்கும், தண்ணி மட்டும் வெளியே போகும். இப்போ நம்ம ரூட்டை கட்டுறதுக்காக பாட்டில் வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக நம்ம வந்து இந்த வயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வெர்மி கம்போஸ்ட்டு, சின்ன சின்ன கிராவல்ஸு, அப்புறம் கொஞ்சம் சாண்டு, அப்புறம் நார்மல் சாயில். இதான் நம்ம சாயில் மிக்ஸு. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து பெர்லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த பொசிஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து பார்த்தோம்னா மரக்கடியில் இருக்க மாதிரியே ஒரு லுக் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை வந்து இப்போ நம்ம வந்து கட்டிக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக இந்த நம்ம ரூட்டை வந்து இந்த வயர் மூலியமாக கட்டிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் டிக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இடையிலலாம் அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து சாயில் வந்து உள்ளே போய் நின்றுக்கும். ஸோ தண்ணி விடும்போது மறுபடியும் சாயிலோட அளவு குறையாது. ட்ரீயை வந்து நம்ம பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூனிங் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதிகமாக வளர்ந்தது எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாத்தையும் டீஃபாலியேட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லீஃப் எல்லாமே இப்போ புதுசாக வளரும். ஏன்னா நம்ம ரூட்டெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ரேமிஃபிகேஷன் அதிகமாகும். அடுத்து வர புது ஷூட்ஸ்லாம் வந்து சின்னதாக வரும் லீஃப் எல்லாமே. ஸோ நம்ம வந்து டீஃபாலியேட் பண்ணிக்கலாம். ரூட்டை கட் பண்ணியிருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லீஃபில் எல்லா சத்துமே வாட்டர் கண்டென்ட் எல்லாமே லீஃப்லேயே போயிடும். ஸோ அதனால் அது மறுபடியும் அதோட ரூட்டை டெவலப் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால் வந்து நம்ம இலையெல்லாம் டீஃபாலியேட் பண்ணி விட்டோம்னா அந்த செடிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ரூட்டை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம டீஃபாலியேட் பண்ணுறோம். ஸோ சீக்கிரமாகவே புது இலையை சடனாக ப்ரொடியூஸ் பண்ணோம், புது பட்டிங்லாம் நடக்கும். டீஃபாலியேட் பண்ணும்போது வந்து செடி வந்து நம்ம காயாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து காற்றுல ஆடாமல் இருக்கும். ஆடாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாலும் இப்போ காற்றுல ஆடிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு புதுசாக பாட் பண்ணும்போது காற்றுல இலையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடும். ஆடும்போது என்னன்னா மறுபடியும் புது ரூட்டெல்லாம் டெவலப் ஆகும்போது
ஆடும்போது அது டிஸ்டர்ப் ஆகி மறுபடியும் காஞ்சு போயிடும். ஸோ அதனாலேயும் நம்ம வந்து டீஃபோலியேட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று வேகமாக வளரும். நிறைய ரீசன்ஸ் இருக்குது நம்ம டீஃபோலியேட் பண்ணுறதுல. நீங்கள் அரச மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. உங்களுக்கு ஹண்டிங்கில் வந்து கிடைக்கும். நிறையா செவருகளில் பனைமரம் அந்த மாதிரி ரோட் சைடு எல்லா சைடும் அது கிடைக்கும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அந்த பிளான்ட் பண்ணும்போது ரூட்டை கட் பண்ணாலும் நீங்கள் அதை பிளான்ட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக இலையெல்லாம் டீஃபோலியேட் பண்ணிட்டு தான் வைக்கணும். அப்போ தான் அது சீக்கிரமாக வந்து மறுபடியும் புது பட்டிங்கோடு வளரும். ஸோ வந்து நம்ம டீஃபோலியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரீயோட லுக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த பிரான்ச்சஸ்லாம் பெண்ட் பண்ணிக்குவோம். பெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிரான்ச் வந்து ஃபஸ்ட்டு வயர் பண்ணிக்கலாம். வந்து வயர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அழகான ஒரு ஷேப்பும் கொடுத்தாச்சு. நிறைய வளர்ந்துருந்துச்சு. நம்ம பார்க்காதனால ரூட்டு கீழே போய் அது ஏனோ தானோ வளர்ந்துருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பீப்புள் ட்ரீயில். ஸோ அதே மரம் தான் அது. இப்போ வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டோம். நல்லா வளர்ந்துருச்சு. ராமிஃபிகேஷன் நிறைய உருவாயிடுச்சு. அதிகப்படியாக நிறைய பிரான்ச்சஸ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. மல்டிபிள் பிரான்ச்சஸ்ஸு. ஸோ இப்போ பார்க்குறக்கு ஒரு மரத்துக்கான லுக் அப்படியே கிடைக்கும். ஸோ இது அழகான ஒரு பாட்டில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மாஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஒரு 4-5 டேஸில் வந்து புது பட்டிங்லாம் வளர ஆரம்பிச்சிடும். புது லீஃபெல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போது மாஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. சும்மா சின்னதாக ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு வீடு மாதிரி ஒன்று குட்டியாக குடில் ஆக்சுவலாக இந்த குடில் மாதிரி ஒன்று வச்சிட்டோம்னா இது ஒரு ட்ரீயோட அந்த சைஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அழகாக நம்ம பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.